தேவனுக்கு மகிமை. முடிவே இல்லாத ஆண்டுகள். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். இந்த வாக்குத்தத்தம் நம் ஒவ்வொருவருக்கும் உரியதாக இருக்கிறது. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். வருஷத்தின் உள்ளடக்கம் என்பது மாதங்கள், வாரங்கள், நாட்கள், மணிகள், நிமிடங்கள், வினாடிகளை காட்டும். வருடம் என்பது ஒவ்வொரு ஆண்டின் ஒவ்வொருவருடைய வயதை காட்டும். ஆதாமின் வயது 930 ஆண்டு, மெத்துசலாவின் வயது 969 ஆண்டு. வருஷங்கள் என்பது நம்முடைய வயதோடு இணைகிறது. நம்முடைய வயது வாழ வயதாக, நீண்ட ஆயுளாக, மகிமையாக விளங்கும். 1 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே தாவீது ராஜா தீர்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது நம் ஒவ்வொருவருக்கும் உரியதாக இருக்கட்டும். ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள் என்பதை நாம் அறிவோம். 12 மாதங்கள் என்பது 12 என்ற எண்ணின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. இஸ்ரவேலின் கோத்திரங்கள் 12, இயேசுவின் அப்போஸ்தலர்கள் 12. இந்த 12 என்ற எண் முக்கியத்துவம் பெறுகிறது. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வசனங்களில் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களிலே முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்திலே பிதாவின் நாமம் நெற்றியிலே எழுதப்பட்டவர்கள் 144,000 பேர். இவர்கள் இயேசுவின் அப்போஸ்தலர்கள். இவர்களை குறித்து வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனங்களிலே முழு பூமியிலிருந்தும் முழு மனுஷரிலிருந்தும் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் உள்ள 144,000 பேர் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள் மாத்திரமே. புதிய எருசலேமின் அஸ்திபாரங்களில் இயேசுடைய 12 அப்போஸ்தலரின் நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 12 என்ற எண்ணின் முக்கியத்துவத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அப்போஸ்தலரோடு இணைவோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 12 என்ற எண்ணின் ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்வோம். ஒரு மாதத்தில் 4 வாரங்கள் உண்டு. 4 என்ற எண் புதிய எருசலேமின் 4 பக்கமும் சமம் என்பதை காட்டும். அது நீளமும் அகலமும் உயரமும் சமமாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 3:18 அன்பின் நீளம், அகலம், உயரம், ஆழம் என்று பவுல் எழுதுகிறார். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஆதி அன்பு என்றும், பிலிப்பியர் 1:9 அறிவோடு கூடிய அன்பு என்றும், எபேசியர் 3:19 அறிவுக்கட்டாத அன்பு என்றும், எபேசியர் 6:24 அழியாத அன்பு என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. 4 வாரம் என்ற 4 என்ற எண் இந்த அன்பின் 4 அனுபவங்களை வெளிப்படுத்தும். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சிங்க முகம் என்றும், கழுகு முகம் என்றும், மனித முகம் என்றும், காளை அல்லது எருது முகம் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. சிங்க முகம் என்பது விசுவாசத்தின் பூரணம், கழுகு முகம் என்பது பரிசுத்தத்தின் பூரணம், மனித முகம் என்பது அன்பின் பூரணம், காளை அல்லது எருது முகம் என்பது பாடுகளின் பூரணம் அல்லது தேவ சித்தத்தின் பூரணம். இந்த கிறிஸ்துவின் 4 பூரணத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு மாதத்திற்கு 30 நாட்கள் என்பது நமக்கு தெரியும். இயேசு 30வது வயதிலே ஞானஸ்தானம் பெற்றார். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கினார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று பிதா சாட்சி கொடுத்தார். மத்தேயு 3:16-17 வசனங்கள். இந்த 30 என்பது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. எபேசியர் 4:11 கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு நாம் வளர வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். அந்த அளவு என்பது கிறிஸ்துவுக்குள் தேர்ச்சி அடைவது. கொலோசியர் 1:28 எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேர்ந்தவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஞானம், அறிவு, புத்தி என்று பவுல் எழுதுகிறார். ஞானம் என்பது கண்கள் என்ற தரிசனத்தோடு இருக்கிறது. அறிவு என்பது காதுகள் மூலமாக கேட்கிறதோடு இருக்கிறது. புத்தி என்பது இருதயத்தில் புரிந்து கொள்வதும் இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் என்பதை காட்டும். நாம் வாய் வழியாக பேசுவதே புத்தி. இந்த 30 என்ற எண்ணின் ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்வோம். ஒரு நாள் என்பது 24 மணி நேரத்தை காட்டும். 24 என்ற எண் 24 மூப்பர்கள் என்று வெளிப்படுத்தல் 4 சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆதாம் முதல் எப்பிராயிம் முடிய உள்ள மூத்தவர்களை காட்டும். மூத்தவர்கள் என்பது முதற் பலன்கள்.
ஆதியாகமம் 5 ஆதாம் முதல் நோவாவுடைய 10 பேர் மூத்தவர்கள் முதற் பலன்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே நோவாவுக்கு பின்பு சேம் முதல் ஆபிரகாமுடைய 10 பேர் மூத்தவர்கள் முதற் பலன்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு பின்பு இஸ்மவேல் மூத்தவன் இல்லை என்றும் ஈசாக்கு முதற் பலன் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஈசாக்குக்கு ஏசா சேஷ்டபுத்திரன் என்று சொன்னாலும் அது யாக்கோப்புக்கு சென்று விட்டது. யாக்கோப்புக்கு பின் ரூபன் சேஷ்டபுத்திரம் என்றாலும் அது யோசேப்புக்கு சென்று விட்டது. 1 நாளாகவும் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே யோசேப்பு சேஷ்டபுத்திரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசேப்பின் குமாரரில் இளையவனாகிய எப்பிராயிமே சேஷ்டபுத்திரன் என்று எரேமியா 31:9 எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் என்ற 20ஓடு 21ஆவதாக ஈசாக்கு, 22ஆவதாக யாக்கோப்பு, 23ஆவதாக யோசேப்பு, 24ஆவதாக எப்பிராயிம் என்பதே முதற் பலன்கள், மூத்தவர்கள் என்பதை குறிக்கும். இதற்கு பின்பு அவர்கள் எகிப்துக்கு சென்றதால் அங்கு இந்த மூத்தவர்களை பற்றிய குறிப்பு எழுதப்படவில்லை. மோசே மூலமாக அவர்கள் விடுதலையாக்கப்பட்டபடியினால் அங்கு நியாயப்பிரமாண காலம் துவங்கிவிட்டது. அதற்கு முன்புள்ள மனசாட்சி காலத்தில் இந்த 24 மூப்பர்கள் முதற் பலன்களை நாம் புரிந்து கொள்ளலாம். 24 என்ற எண் ஒரு நாளின் 24 மணி நேரத்தை குறிக்கும். இந்த 24 முதற் பலன்கள் வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 24 மூப்பர்கள். இவர்களை இந்த எண்களோடு நாம் ஒப்பிடுகிறோம். எனவே இந்த 24 என்ற எண்ணின் ஆசீர்வாதமாகிய ஆவின் முதற் பலன்களை நாம் அடைந்து கொள்ளுவோம். ஆவின் முதற் பலன் என்பது ரோமர் 8:23 நம்முடைய சரீர மீட்பை பெற்றுக்கொள்வதாக போல் எழுதுகிறார். இந்த 24 என்ற எண்ணின் ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்வோம். ஒரு மணிக்கு 60 நிமிடங்கள், ஒரு நிமிடத்துக்கு 60 வினாடிகள், 60 + 60 120 என்ற எண்ணை நாம் குறிப்பிடுகிறோம். நிமிடமும் வினாடியும் ஒன்று கொண்டு இணைகிறது. 120 என்ற எண் பெந்தெகோஸ்தே நாளில் மேல் வீட்டிலே கூடின 120 பேர்கள் என்பதை காட்டும். இவர்கள் முழுமையான நிறைவை பெற்றுக்கொண்டவர்கள். ஒரு நிமிடத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபம் ஆகிறதை குறித்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். எனவே இந்த 120 பேர் பெந்தெகோஸ்தே நாளிலே இருந்த அனுபவத்துக்குள் அவர்கள் தங்களை வெளிப்படுத்துகிறார்கள். கிறிஸ்தவம் ஒரு நிமிடத்திலே, ஒரு வினாடியிலே மறுரூபத்துக்குள் போக வேண்டும் என்பதை எதிர்நோக்குகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலே பவுல் இதை ஆணித்தரமாக குறிப்பிடுகிறார். இது ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசிய காலம் தொலைக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இக்காலம் துணிக்கும் போது நாம் அனைவரும் மறுரூபத்தை அடைய வேண்டும். எனவே இந்த 120 பேரின் அபிஷேகம் 18 நாடுகளிலிருந்து வந்த யூதர்களை பிரமிக்க செய்தது. பல ஆயிரக்கணக்கான யூதர்கள் இவர்களை பின்பற்றி சபைக்குள் சேர்க்கப்பட்டார்கள். எனவே ஒரு நிமிடம், ஒரு வினாடி என்பது 60 + 60 120 என்ற எண்ணின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும். எனவே இந்த ஒரு நிமிடத்திலே, ஒரு வினாடியிலே என்ற மறுரூபத்தை அடைந்து கொள்வோம். எனவே இந்த புத்தாண்டிலே வருஷம், மாதங்கள், வாரங்கள், நாட்கள், மணிகள், நிமிடங்கள், வினாடிகள் என்ற சத்தியங்களுக்கு ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.